டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற திரு யுவராஜா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சிந்துபாடு மகரந்த பூந்தமிழே, முத்தம் தந்து முகம் தெளிவிடும் முத்தமிழே, எங்கள் நாவசைக்கும் நற்றமிழே, உன்னை வணங்கி தொடங்குகின்றேன். சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவுகின்ற சுகமான தென்றல் காற்று நீல வானத்தில் மலர்ந்திருக்கும் நிலவு பூக்களை சுற்றி மலர்ந்திருக்கும் மல்லிகை பூக்களை பார்த்து மயங்குகின்ற இந்த மாலை வேளையிலே இந்திய மொழிகளில் இலக்கியத்தை வளர்க்கவும் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கவும் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட சாகித்ய அகாடமியும், தமிழ் சான்றோர்களை போற்றவும் கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கவும் நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட நாமக்கல் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற இலக்கிய அரங்கு 35 ஃபெரோஷா சாலை ரவீந்திர பவன் என்ற நேர்த்தியான கட்டிடத்தில் புதுடில்லியிலே அமைந்துள்ள சாகித்ய அகாடமியும், 54 டாக்டர் சங்கரன் சாலை தங்கம் மருத்துவமனை வளாகத்தை தலைமையிடமாக கொண்ட நாமக்கல் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்துகின்ற அற்புதமான ஒரு இலக்கிய அரங்கு. ராப்பே சேதுப்பிள்ளை தொடங்கி வெங்கடாஜலபதி தமிழ்ச்செல்வன் வரை 65க்கும் மேற்பட்ட எழுத்தாளர்களை தமிழ் மொழியிலே ஊக்குவித்த சாகித்ய அகாடமியும், சிலம்பொலி ஐயா சின்னப்ப பாரதி தொடங்கி நம் மண்ணின் மைந்தர்களை போற்றக்கூடிய நாமக்கல் தமிழ்ச்சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய இலக்கிய அரங்கு. இவ்விழாவிற்கு தேமதுர தமிழோசை நினைவெல்லாம் தித்திக்க பூமருத தென்றலாய் புறப்பட்டு வந்துள்ள நாமக்கல் மண்ணின் சான்றோர்களை வரவேற்பதில் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. விழாவிற்கு தலைமையேற்றிட தலைமை பண்பு மிக்க நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், மனிதநேயமிக்க மருத்துவ பணியில் தவிர்க்க முடியாத அம்சமாகவும் நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் வம்சமாகவும் விளங்குகின்ற, எங்களையெல்லாம் மயிலிறகால் வருடி வருடி ஊக்குவிக்கின்ற நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், மயிரிழை அளவு கூட மனத்தாங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடும் பாசத்தோடும் எங்களை வழிநடத்துகின்ற தலைவர், அமெரிக்காவிலே தேர்தல் என்றால் எப்படி வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துவார்களோ அதைப்போல நாமக்கல் பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து வேட்பாளர்களையும் நாமக்கல் மண்ணிலே ஒரே அரங்கிலே அமர வைத்து விவாதம் செய்து சிறக்கச் செய்த தலைமைச் செயற்பாட்டாளர் நாமக்கல் தமிழ்ச்சங்க தலைவர். எத்தனை ஆண்டுகளானாலும் இதை மறக்க முடியாது. உங்களுடைய கரவொலியின் மூலமாக இதை அங்கீகரிக்கலாம். ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை ஏற்படுத்துவதற்காக நாமக்கல் நகரின் ஒவ்வொரு கடை வாசலிலும் நின்று நின்று அன்னை தெரசாவை போல நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நிதி திரட்டிய பெருந்தகையாளர், நிலாமுற்றத்தை பௌர்ணமி தோறும் தொடங்கி இளைஞர்கள் தமிழ் சாறு பருக தேவையான அத்தனை நல் விஷயங்களையும் வழங்குகின்ற அற்புதமான மனிதர், தமிழ் குளிர் காய வேண்டுமென்றால் சந்தன மரத்தை கூட சரித்து தர தயங்காத தலைமை பண்பு மிக்க நாமக்கல் தமிழ்ச்சங்க தலைவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய விழாவிற்கு கருத்தரங்க தலைமையேற்றிட விருதுநகரை பிறந்த வீடாக கொண்டு நாமக்கல்லை புகுந்த வீடாக கொண்டு அமர்ந்துள்ள மிகச்சிறந்த ஒரு தமிழ் சான்றோர், ஈரோடு தமிழன்பன் கூறுவார், 10 புத்தகங்களோடு பழகி பாருங்கள், 11வது புத்தகமாய் நீ படிக்கப்படுவாய் என்று. ஐயா அவர்கள் 10 படைப்புகளை படைத்து வெளியிட்டுள்ளார். அவரை பாராட்டி மகிழ்கின்றோம், வரவேற்று மகிழ்கின்றோம். தமிழக அரசின் திருவிக விருது தொடங்கி விஜய் தொலைக்காட்சியின் நீயா நானா நம்பிக்கை விருது, ஆனந்த விகடனின் நம்பிக்கை விருது, இது மட்டுமல்ல, லெபனான் பள்ளத்தாக்கிலே பிறந்து அமெரிக்காவிலே கோலோச்சிய கலில் ஜிப்ரானின் வாழ்ந்த அமெரிக்க மண்ணிலே இருக்கக்கூடிய விளக்கு என்ற அமைப்பின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு விருந்து வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்களை நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவரை தொடர்ந்து உயிரோட்டமான கருத்தோட்டமான உரை வழங்க வருகின்ற, நம் மண்ணில் பிறந்த திருச்செங்கோடு அருகில் உள்ள கூட்டப்பள்ளியிலே பிறந்து உலகமெங்கும் சுற்றி வருகின்ற, தன்னுடைய தந்தையார் பெயரை தனது பெயரோடு சேர்த்து வைத்துள்ள பெருமாள் முருகன் ஐயா அவர்களை வரவேற்பதில் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் மனதார மகிழ்கின்றது. இவருடைய நாவல்கள் அத்தனையும் தமிழ் மொழியில் மட்டுமல்ல, இந்திய தேசியத்தின் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்திய மொழிகளை தாண்டி அந்நிய மொழிகளிலும் இத்தாலி மொழியிலும் இட்டோச்சு மொழியிலும் கூட மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இவருடைய நாவலை வாசிப்பதற்காகவே உலகமெங்கும் தமிழ் ஆர்வலர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
இவருடைய உரை வீச்சை கேட்பதற்காக தற்பொழுது நாமெல்லாம் காத்து கொண்டுள்ளோம். உண்மையாலுமே மிகச்சிறந்த ஆளுமையை வரப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்தபடியாக மணிமேகலையில் பௌத்த வெளி என்று உரையாற்றிட காசி மாரியப்பன் ஐயா திருச்சியிலே தந்தை பெரியாரின் பெயரால் அமைந்துள்ள கல்லூரியிலே மிகச் சிறப்பான முறையிலே பணியாற்றிவிட்டு இன்று பணி நிறைவு பெற்று இந்த மேடைக்கு வருகை தந்து கொண்டுள்ளார். அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருடைய மாணவர்களெல்லாம் இங்கே அமர்ந்துள்ளார்கள், மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து கோ நாராயணமூர்த்தி ஆற்றல் மிகு தமிழ்ச்சங்க செயலர், தமிழக அரசின் 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் குழுவில் இடம்பெற்ற மிகச்சிறந்த ஆசிரியரில் ஒருவர். இவருடைய ஆளுமையை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் செயலர் அவர்களை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தின் இணைச் செயலர், தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற, மாணவர்களையெல்லாம் ஊக்குவிப்பதையே தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டுள்ள உடன்பிறவா இளவல் செல்வ செந்தில்குமார் அவரை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாழ்த்துறை வழங்க காத்திருக்கின்ற ஏவிஆர் வெங்கடேசண்ணா அவர்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே அமர்ந்துள்ள ஒவ்வொருவரையும் பெயரை சொல்லி அழைத்திட, தேனருவி ஐயா முதற்கொண்டு சிசி சார் வரை அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்திடத்தான் ஆசை. காலம் அனுமதிக்காத காரணத்தினால் இத்தோடு நிறைவு செய்யலாம் என்று பார்த்தால், உதட்டு விளிம்புகளில் உயிரெழுத்துக்களை உச்சரிக்க தொடங்கிய நாள் முதல் தமிழையே பார்க்க வேண்டும், தமிழையே பேச வேண்டும், இனிய மொழியிலேயே உறவாட வேண்டும், கொஞ்சம் தமிழை கொம்புத்தேனில் கொஞ்சம் நினைத்து நெஞ்சம் இனிக்க நேசம் பணிக்க இந்த கருத்தரங்கு தயாராக உள்ளது. ஆகையினால் அதன் அருமை கருதி இத்தோடு வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நிகழ்வுக்காக பாடுபட்ட ஒவ்வொருவரையும் உங்கள் பாதம் பணிந்து வரவேற்பதில் நாமக்கல் தமிழ்ச்சங்கம் மகிழ்ச்சி அடைகின்றது.